ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷவர்மா கியோஸ்கே அனாமலிஸ். இது கொஞ்சம் பிரபலமான கேம் சொல்லலாம். இது வந்து ரோப்ளாக்ஸில் இருக்கிற ஒரு ஷவர்மா கேம். இன்றைக்கி நம்ம இது விளாண்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். இதில் வந்து சில அனாமலிஸ் இருக்குமா கைஸ். அனாமலிஸ்னால் இப்போது பேயின் கூட வச்சுக்கோங்க, ஏலியன்ஸ் அந்த மாதிரி. இதுதான் காலியான ரோடுக்குள்ளே நடுவில் நைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க கைஸ் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இடத்த பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கும் போல், மற்றவங்க யாரையுமே காணோம் கைஸ். என்ன ஓப்பன் பண்ண முடியல? ஓப்பன்ரா, சைடில் போய் பார்ப்போம். என்னங்க ஓப்பன் சைடில் போ. இப்போ ஓப்பன் ஆகுது கைஸ். Welcome to your night shift at Shawarma Kiosk. Let's start with warm. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஸ்கிப் கொடுத்துட்டு கடையை திறந்து போட்டுட்டு நம்மளோட இந்த அழகான ஷவர்மா. ஆஹா, வாசனை இங்கேருந்தே அடிக்குது. சும்மா சொன்னேன், வாசனை நல்லா அடிக்கல. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுப்போம் கைஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி கேம்ஸ்னால் வந்து சாப்பாடை பற்றி தான் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து நம்ம அனாமலியாக எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த கேமரா இருக்குல்ல, இது கேமரா செக் பண்ணணும். இங்கிட்டு பார்க்கலாம், 2 கேமரா இருக்கும். நைட் விஷன் இருக்கும், அதுலேயும் செக் பண்ணிக்கணும் நைட் விஷன். ஓகே, இப்போ எக்ஸிட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த சப்பாத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னன்னு சொல்லுவாங்க தெரில, லாவிஷா தெரில, சப்பாத்தி தான் அது. எங்கள் ஊரில் சப்பாத்தி. ஆமாங்கடா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தோனேஷியா கேமில் இருக்கிற அந்த பாக்ஸோ மாலிங் என்னமோ ஒரு கேம் வந்துச்சு. அதுவும் சாப்பாடு பற்றி பேஸ் பண்ணது தான். ஆனால் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், நம்மளையே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு இந்தோனேஷியா கேம். நம்ம வெளியில் கடை வச்சுருப்போம், இது உள்ள ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்ச மாதிரி கடை இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு மேலே இதை போடணும். அதுக்கு மேலே அதை போட்டு நம்ம பெரிய செஃப் ஆகி இவனுக்கு இதை கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஷவர்மா ரெடி. இந்தாங்க சார், வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது சார்? சூப்பராக இருக்கா? வா நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் கொடுத்துட்டோம். ஜாலி. இருங்க கைஸ், நம்ம இதை ஆன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வேணாம். ஏய் யாரா வேடே? ஜீப்ரா கிராசிங் அங்கிட்டு இருக்கடா. நீ என்னடா என் கைஸ் குடிச்சு போட்டு வந்துருக்காங்க கைஸ். இந்த கைஸ் இது நம்மளுக்குன்னு அமைவாங்களா? என்னடா பேசுகிறதே புரிய மாட்டேன். இப்போ ஒரு கார் கிராஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு கார் நம்மளை கிராஸ் பண்ணதுலே கைஸ் எனக்கு என்ன பார்த்தாலே சந்தேகமாக பார்த்தா சரியில்லை. பாருங்கள், மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு மூடி விட்டுடலாம் கைஸ். பூட்டி விட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்களா, நான் நைட் ஷிஃப்ட்டுக்கு இங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து என் மூடே ஸ்பாயில் பண்ணி விட்டுறாங்க. ஆமாங்க கைஸ், எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இழுக்கிறேன்னு பார்க்காதீங்க, எனக்கு சளி பிடிச்சிருக்கு. கைஸ் சூப்பர் அக்கா, பியூட்டிஃபுல். இருங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கைஸ். எனக்கு சந்தேகமாக இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு கேமராவில் பார்க்கலாம். கேமராவில் பார்த்தா கைஸ் இங்கே என்ன நடக்குது கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இவங்க டான்ஸிங் லேடியோட பரம்பரை சொத்தாக இருப்பாங்க போல். அதாவது 22வது வாரிசு. இங்கே பாரு எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்க. நம்ம இவங்களை பார்த்தோம்னா நம்ம நல்லா கைஸ் நம்ம மூடி விட்டுலாம். எனக்கு இந்த வேலையை வேணாட்ட விடுக்கடா நீ. ஓகே கைஸ், இன்னைக்கு ஃப்ரைடே. உங்களுக்கு தெரியுமா ஃப்ரைடே அப்போ என்ன நடக்கும்னா, நைட்டு 2 மணிக்கு வந்து ஒரு கார் வந்து நிற்குமா, அதுவும் ஒரு டிரைவர் இல்லாமல். அப்படி அந்த கார் வந்து நின்றுச்சுன்னா நம்ம திரும்பி பார்க்காம ஓடணுமா நம்ம கடையை. ரொம்ப மோசமாக இருக்குல்ல.
அது இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் நடத்துகிறாங்களா? என்னதுடா என்னதுடா அது? உடம்பு பார்க்க பொண்ணு மாதிரி இருக்குது, மண்டை பார்க்க பீட்டர் பார்க்கர் மாதிரி இருக்குது. ஸ்பைடர்மேன் நீங்கள் இப்படி வருவீங்க எதிர்பார்க்கவே இல்லையே. ஸ்பைடர்மேன் ஃபேன் சாரி, நான் மூடி விட்டு தான் ஆகணும். அவங்க பேர் பீட்டர் பார்க்கல கைஸ். எனக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட மூடி விட்டுடலாம். இதுக்கு ஏலியனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜந்துவாக இருந்தால் கூட பரவாயில்ல, மூடி விட்டுடலாம். டப்ப உலகத்தில் இருக்கிறவங்க கூட மூடி விட்டுடலாம் கைஸ். சரி இப்போ திறக்கலாம், எவனாவது வந்தாங்கன்னு பார்ப்போம். மணி இப்போ 11 தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ், இவங்க நல்ல அக்காவாக இருக்காங்க, இவங்கள பார்ப்போம். இவங்க பேய் இல்லாமல் இருந்தால் சரி. காய்ஸ் பார்க்க நல்ல அக்காவாக தான் இருக்காங்க, நைட் விஷன்லேயே ஓகே தான். சரி வாங்க, இவங்களுக்கு ஒரு ஷவர்மா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதை தர முடியல, பே பண்ணுங்க. பே பண்ண பிறகு தான் தெரியுது. ஓகே கைஸ் புட். இப்போ இந்த லாவிஷ் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போது கொஞ்சம் சீஸ் அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ சாலட் ஆட் பண்ணலாம். ஓ மீட், நம்மளுக்கு பிடிச்ச மீட் கைஸ். மீட்னா சிக்கன்னா ஓகே, வேறு ஏதாவதுனா வேணாம். ஓகே அக்கா, இந்தாங்கக்கா வச்சுக்கோங்க. நல்ல வேலை காப்பாற்றுற தம்பி. இன்றைக்கி நான் நைட்டு பெட்டில் படுக்கிறதுக்கு இது ஒன்று போதும். நன்றிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. வேறு யாராவது வந்தாங்கன்னா எனக்கு அனாமலிஸை விட இந்த நைட்டு 2 மணிக்கு ஒரு கார் வரும்ல கைஸ், அதுதான் பெரிய பாரமாக இருக்குது. மற்ற நாளில் மண்டேன்னு வருது, வீடியோ எடுக்கும் போது தான் ஃப்ரைடேன்னு வருது கைஸ். பின்னர் பார்ப்போம். கூயிஸ் ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் தான், ஆனால் தலைக்கு பின்னாடி வந்து ஒரு அனமலி இருக்கு கைஸ். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தலைக்கு பின்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சி மாதிரி தெரியுதா? ஆமாம், அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்குது ஒரு மூஞ்சி. இதனாலே இவனை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். வாண்டட் லிஸ்ட். இப்போ என்னடா 12 ஆயிடுச்சு. ஓகே நான் யாவும் வச்சுப்பேன் நான் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம கதவை திறப்போம் கைஸ். சரி வாங்க இப்படி போய் பார்க்கலாம். என்ன அது? ஒரு சொல்லும்போது கேட்டிருக்கோங்க கைஸ். எனக்கு அழுகே வருது. இப்போ மட்டும் நான் மேலே திரும்பி பார்த்தேன்னா அந்த இவன் இருப்பான். வாங்க இங்கிட்டு பார்க்கலாம். இங்கிட்டு அப்படி கொஞ்சம் மேலே அப்படியே மேலே பார்த்துட்டு போனோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன்ல கைஸ், யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இது நான் கோவினே. ஐயோ, என் பேர் சொல்லக்கூடாதுல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா இது அந்த அடப்பெலிக்கு மேலே பயமாக இருக்கு. இதே எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே கைஸ். முடி விட்டுருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டனில் வர டைட்டன் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுதா? இந்த ஆர்மர்டு டைட்டன் மாதிரியே இருக்குது. ஆர்மர்டு டைட்டன் வெள்ளை கலர் வெர்ஷன். வாங்க போய் வெளியில் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. இந்த போகிறாங்க கைஸ். ஸோ அங்கிட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. யார் வெள்ளை கலரில் வர? ஓ கஸ்டமர் கைஸ். வாங்க இவனை போய் செக் அவுட் பண்ணிட்டு அவன் மண்டை மேலே என்னமோ இருக்குது. ஸோ கைஸ்
இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இது அங்கே எர்த்வார்ம் கேமிங்கில் இருக்கிற கோவினேஷ் பேர் சொல்கிறேன், தப்பாக வச்சுக்காதீங்க, கோவினேஷ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.